கடகராசிக்கு பலன் சொல்வதற்கு தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இது நாள் வரை அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடகராசிக்காரர்கள் தான். சனி பயிற்சியை பெரிதும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பிரமாதமாக அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் போனதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துக்கு வந்து விட்டது. கடகத்தை பொறுத்தவரை குரு ஒரு முக்கியமான பிளானட். ஏன்னா அவர் தான் இங்கு பாக்யாதிபதியாக வருகிறார். அவர் இப்போ ராசியில் உச்சமடைய போகிறார். அப்போ ஒரு விதத்துல பார்த்தோம்னா பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சேட்டனை குரு பார்க்க போகிறார். ஜென்ம குரு வன்ம குருங்கிறது இந்த இடத்தில் ஒத்து வராது. ஏன்னா பாக்யாதிபதி லக்ன கேந்திரங்களில் வந்து ராசி கேந்திரங்களில் உச்சமடையக்கூடியது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் அப்படிங்கிற முதல் தரமான ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது. இது எப்படி பார்த்தாலும் பிளஸ் பாயிண்ட். இதுல மைனஸ் பாயிண்ட் கொஞ்சம் கூடுதலாக நான் சொல்வது போல் இருக்கும். ஆனால் நான் யாரையும் பாதிப்பதற்கோ யாருடைய மனதையும் நோகடிப்பதற்கோ இல்லை பயமுறுத்துவதற்கோ கூட நான் சொல்வதில்லை. என்னுடன் பழகினவர்களுக்கு நன்றாக என்னை பற்றி தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை கொடுக்கிறோம். 8ஆம் இடம் அப்படிங்கிறதே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா மறைவு ஸ்தானம் தான். 8ஆம் இடம் வந்து நாம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். இப்போ 8ஆம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திர சுபக்கிரகங்களின் பார்வை இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய முழு சொரூபத்தை வெளிப்படுத்த போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நாம் ஏதாவது தவறுகள், கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் இதெல்லாம் வேணும்னு செய்யல, அவ்வளவு பிரச்சனையில இருந்தோம். அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இன்னும் முடியல அப்படின்னா அது ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். இந்த விஸ்வரூபம் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை டென்ஷன் படுத்தும், நம்மை தோல்வி அடைய வைக்கும், அவமானப்பட வைக்கும். எப்போ வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 2 அவிட்ட நட்சத்திரத்தில் வரும் வரை.